நன்றாய் தெரிந்த ஒரு வசனம் ரோமர் 4வது அதிகாரம் 17வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி, நல்ல கவனிங்க, என்று எழுதியிருக்கிறபடி அவன் தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானா என்று எழுதியிருக்கிறபடி அவனானான். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு எழுதி கொடுக்கல, ஆபிரகாமுக்கு உரைக்கப்பட்டதை மோசே பின்னாடி எழுதுறார். எழுதினது தான் உரைக்கப்பட்டது, உரைக்கப்பட்டது தான் எழுதப்பட்டிருக்கிறது. வேதத்தில் எழுதப்பட்டது தேவனால் உரைக்கப்பட்டது. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்துவேன் என்றல்ல, ஏற்படுத்தினேன்னா ஆண்டவர் ஒண்ணு சொல்லிட்டார்னா அது நடந்துட்டுன்னு அர்த்தம். சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் ஒண்ணு சொல்லிட்டார்னா அது நடக்குமா என்றல்ல, நடந்துட்டு. கர்த்தர் வாக்கு தந்திருக்கிறாரா? நடந்துட்டு. நடக்கும் என்றல்ல, நடந்துட்டு. இதுதான் விசுவாசம். ஆனால் அதற்காக தேவன் நேரத்தை குறித்திருக்கிறார். இந்த நாட்களிலே நம்மில் தேவன் விசுவாசத்தை உருவாக்கி வர்த்திக்க பண்ணி பெருக பண்ணி அதிலே வல்லவர்களாக்க விரும்புகிறார். இந்த ஆபிரகாமுடைய விசுவாசம் என்ன? அந்த வசனத்தை மறுபடியும் வாசியுங்கள். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து, மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவருமாயிருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனார். ஆண்டவரை நம்ம எப்படி நம்பணும் தெரியுமா? அவர் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை, இது ரெண்டுமே இந்த நிலையில ஒரு விசுவாசம் வேணும். 99வது வயதுல தான் கர்த்தர் சொல்ல, உன்னை அநேக ஜாதிகளுக்கு இனி நீ ஆபிராம் எனப்படாமல், அப்படி சொல்லும் போது ஆபிரகாமுடைய சரீரம் எப்படி இருக்கு? செத்து இருக்கு. சாராளுடைய கற்பம் எப்படி இருக்கு? செத்து இருக்கு. கர்த்தர் யார்? மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவர். கர்த்தர் யார்? ஆமென். அதன் அர்த்தம் என்ன? உங்க வாழ்க்கையில வாக்குத்தத்தம் உண்டானால் எந்த சாவுக்கேதுவானதையும் அதை உயிர்ப்பிக்க கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிறவர். அப்படியே இருக்கிறது. ஏதோ சாராள் ஏற்கனவே 10 பிள்ளைகளை பெற்றது போல. ஆமென். அப்படிதான் இருக்கும். ஒண்ணும் கிடையாது, இதுவரை கிடையாது. அதனாலதான் பாருங்க, ராகேலுக்கு யோசேப்பு பிறந்ததும் அதுவரை இல்லவே இல்லை. யோசேப்பு பிறந்ததும் இன்னும் தருவார். ஆமென். ஹல்லேலூயா. சிலர் கிடைச்சதுக்கு ஸ்தோத்திரம் சொல்றாம இன்னும் ஒரு குமாரனை தருவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல, அப்படி ஏதோ அங்க இருந்தது போல, ஈசாக்கு இவங்களுக்குன்னே கூடவே இருந்தது போல இல்ல. ஆனால் இல்லாத என் தேவன் யார் தெரியுமா? சிருஷ்டிகர். அதான் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை. இந்த பீடத்திலிருந்து பல முறை பேசப்பட்ட வார்த்தைகளில் ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அவர் இருக்கிறதை எடுத்து தருவார், இல்லாததை உருவாக்கி தருவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் பல நேரத்தில் நாட்கள் போக போக சூழ்நிலைகள் மாற மாற நம்முடைய காத்திருத்தல் மேல நமக்கு ஒரு பெரிய கேள்வியே வருகிறது. காத்திருத்தல் ஏமாற்றமாகுமா? ஆரம்பத்தில் யோவான் சொன்னார், வருகிறவர் இவர்தான் தேவ ஆட்டுக்குட்டி அப்படி என்றார். நாட்கள் போக போக யோவான் கேட்கிறார், வருகிறது நீர்தானா இல்ல வேறொருவர் வர காத்திருக்கணுமா? பெரிய ஒரு கேள்வியே வருகிறது. இந்த வெயிட்டிங் பீரியட்ல அதான் ஏற்கனவே ஒரு செய்தியில் சொன்னது, 86 வயதில் கர்த்தர் ஆபிரகாமோடு பேசும்போது ஆபிரகாம் சிரிக்கவில்லை. காரணம், அப்பொழுது ஆபிரகாமின் சரீரம் நல்ல ஆரோக்கியமா இருந்தது. அதனுடைய ரிசல்ட் தான் அடுத்த அதிகாரத்தில் இஸ்மவேல் வாரான் சிரிச்சிட்டு.
99வது வயதுல கர்த்தர் ஆபிரகாமோடு பேசும்போது ஆபிரகாம் சிரிக்கிறான். ஆபிரகாம் சிரிச்சிட்டானா வீட்டில் இருக்கிற சாராளும் சிரிப்பான். ஆமென். அதனால நம்ம நம்பாம நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நம்பு நம்பு நம்புன்னா அடுத்து வரும் கம்பு. முதல்ல நீ நம்பு, ஜோம் பண்ணு ஜோம் பண்ணு ஜோம் பண்ணா. அப்பா நீங்க ஜோம் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. ஆமென். ஆபிரகாம் 17வது அதிகாரத்தில் சிரித்தான், சாராள் 18வது அதிகாரத்தில் சிரித்தார். 2 பேரும் சிரிச்சதுனால ஈசாக்குன்னே பேரை வைக்க வச்சுட்டார். ஈசாக்குன்னா நகைப்பு. ஆமே. பல நேரத்தில் அந்த பேரை சொல்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். ஆமா, இவங்களே சிரிச்சு பேரை சொல்ல வச்சிருவாங்க. ஈசாக்க பார்க்கும் போதெல்லாம் ஆபிரகாம் சாராளை பார்த்து சொல்லுவார், நீ சிரிச்சே இல்லை. ஒன்னாவ சொல்லுவார், நீங்க தானே முதல்ல சிரிச்சீங்க அப்படிமா. ஆமே. மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவர். ஆண்டவரே, சரீரம் செத்தது, சாராளின் கற்பம் செத்தது. சரீரம் செத்தது உண்மை, கற்பம் செத்தது உண்மை. வாக்கு பண்ணினவர் யார் என்பதை பார். எழுதி இருக்கிறபடியே ஆபிரகாம் எப்படி தகப்பன் ஆனானோ அப்படியே உன்னை குறித்து உரைக்கப்பட்டது, உன்னை குறித்து எழுதி இருக்கிறது, அப்படியே நிறைவேறும். ஆனால் பல நேரத்தில் பாருங்க, நம்முடைய காத்திருத்தல் எப்படி மாறுகிறது என்றால், ஏசாயா 59 அதனுடைய 9வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, வெளிச்சத்துக்கு காத்திருந்தோம், இதோ இருள். பிரகாசத்துக்கு காத்திருந்தோம், ஆனாலும் அந்தகாரத்திலே நடக்கிறோம். 11வது வசனத்தில் நியாயத்துக்கு காத்திருந்தோம், அதை காணோம். ரட்சிப்புக்கு காத்திருந்தோம், அது எங்களுக்கு தூரமாயிற்று. அதனால நாங்க எப்படி இருக்கிறோம்னா, கரடிகளை போல உருமி புறாக்களை போல கூவி கொண்டிருக்கிறோம். ஆரம்பத்தில் துதித்து கொண்டிருந்தோம், அதன் பிறகு அமைதியா இருந்தோம். ஆனா இப்போ காத்திருக்கிறோம், காண மாட்டேங்கிறோம், காத்திருக்கிறோம், காண மாட்டேங்கிறோம். அதனால எனக்குள்ளே ஒரு உருமல் இருக்கிறது. என்னை அறியாமலே என்னுடைய இருதயம் அது 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 என்னுடைய சோல் அப்படி கத்த ஆரம்பிக்குது. என் இருதயம் உருமது உள்ள இருந்து கூவிக்கொண்டு இருக்கிறோம். ஜெபம்னு சொல்லி வாயை திறந்தாலே ஏன்பா ஏன்பா ஏன்பான்னு தான் கேட்க வந்துட்டே இருக்குது. காத்திருத்தல் ஏமாற்றம் ஆகுமா? சொல்லுகிற செய்தியை நல்ல கவனமா கேளுங்க. எரேமியா அதே போல 14:19 எரேமியாவில் இப்படி கேட்கிறாங்க, யூதாவை முற்றிலும் வெறுத்தீரோ, சீயோன் உம்முடைய ஆத்துமாவுக்கு அரோசிகமாயிட்டோ, நாங்கள் ஆரோக்கியம் அடையக்கூடாதபடிக்கு எங்களை ஏன் அடித்தீர்? சமாதானத்துக்கு காத்திருந்தோம், ஒரு நன்மையும் இல்லை. ஆரோக்கிய காலத்துக்கு காத்திருந்தோம், இதோ ஆபத்து. அன்பு சபையே கேளுங்கள், இப்படிப்பட்ட நிலை உண்டாக கூடாது என்பதற்காகவே பல பகுதிகளிலே கர்த்தர் நம்மை உடைத்திருக்கிறார். கொஞ்சம் எழும்புவது போல இருக்கும், திடீர்னு உடைப்பார். ஏனென்றால் நாம் ஒரு நன்மைக்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, நித்திய நன்மைக்காக அழைக்கப்பட்டவர்கள். அதனாலதான் காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் கொடுப்பது எப்படி இருக்கும் தெரியுமா? ஜீவ விருட்சம் போல இருக்கும். கர்த்தர் ஆபிரகாமை 25 வருடம் காத்திருக்க வைத்தது ஒரு ஈசாக்கை கொடுப்பதற்கல்ல, அநேகம் ஜாதிகளுக்கு தகப்பனாக்க அவனை உருவாக்கவே. எனவேதான் ஏசாயா 64:8 சொல்லப்பட்டிருக்கிறது, இப்பொழுதும் கர்த்தாவே நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. கரண்ட் சிச்சுவேஷன் எப்படி இருக்கிறது? இப்போதைய சூழ்நிலை எப்படி இருக்கிறது? அதே 64:10-12 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, உமது பரிசுத்த பட்டணங்கள் வனாந்தரமாயின, சீயோன் வனாந்தரமாயிற்று, எருசலேம் பாழாய் கிடக்கிற. இதெல்லாம் தேவன் விரும்பி தெரிந்தெடுத்தது.
12 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தாவே இவைகள் இப்படி இருந்தும் அடக்கி கொண்டிருப்பீரோ, மௌனமா இருந்து அதிகமாய் எங்களை சிறுமைப்படுத்துவீரோ. ஒரு தேவ பிள்ளை எதுல உடையிற பாருங்க, நீங்க இன்னும் சும்மாவே இருக்கிறீங்களா ஆண்டவரே அப்படின்னு கேட்கறது போல இருக்கிறது. ஏனென்றால் ஆண்டவர் ஏதோ ஒன்று வனாந்தரமான பரவாயில்ல, நீர் தெரிந்தெடுத்த சீயோன், நீர் வாசம் பண்ணுகிற இது மகாராஜாவின் நகரம் என்று சொல்லப்படுகிற எருசலேமை பாருங்க ஆண்டவரே, சீயோனை பாருங்க ஆண்டவரே. ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாய் தெரிந்தெடுத்தேன்னு சொன்னீங்களே, தெரிந்தெடுத்த எங்களை பாருங்க, தெரிந்தெடுக்காத மற்றவர்களை பாருங்கள் ஆண்டவரே. நீங்க இப்படி இருந்தும் அடக்கி கொண்டிருப்பீரோ. என்னுடைய காத்திருத்தல் ஏமாற்றத்தில் முடியுமா? நான் ஒரு நன்மையை இதுவரை காணவில்லையே. ஆரோக்கியத்துக்கு காத்திருந்த ஆபத்து வருது, சமாதானத்துக்கு காத்திருந்தா ஒரு நன்மை இல்லை, நியாயத்துக்கு காத்திருந்தா எல்லாமே அநியாயமாய்தான் எனக்கு எதிராய் நடக்கிறது. என்னுடைய காத்திருத்தல் ஏமாற்றம் ஆகுமா அல்லது இனி மாற்றம் உண்டாகுமா? மாற்றம் வருவதற்கு வாய்ப்பு உண்டா அல்லது இவ்வளவுதானா என்ற பல கேள்விகளோடு இந்த சத்தத்தை கேட்கிற உள்ளமே, இனி மாற்றம் வரும் என்கிற ஒரு நம்பிக்கையை ஆவியானவர் இந்த நாளிலே சபைக்கு சொல்ல விரும்புகிறார். அந்த நம்பிக்கை தான் 5வது வசனத்தின் பிற்பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னமும் தப்பி இருக்கிறோம், இன்னமும் தப்பி இருக்கிறோம். இந்த சீயோன் வனாந்தரமானது உண்மைதான், இந்த எருசலேம் பாழானது உண்மைதான், ஆனால் இன்னமும் தப்பி இருக்கிறோம், இன்னமும். ஆமென். நாம் உயிரோடு இருக்கிறோம் என்றாலே, உயிரோடு இருக்கிறீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. நாம் உயிரோடு இருக்கிறோம் என்றாலே புரிந்து கொள்ள வேண்டிய 3 காரியங்கள் உண்டு. நாம் உயிரோடு இருக்கிறோம் என்றாலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய 3 காரியங்கள் உண்டு. ஒன்று, ஏன் உயிரோடு இருக்கிறோம் தெரியுமா? ஒன்று, தேவன் பராமரிக்கிறதுனால. யோபு சொல்லுகிறார், யோபு 10வது அதிகாரம் 12வது வசனத்துல, எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர், உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. ஒவ்வொரு நாளும் காலையில கண் விழிக்கும் போது உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னாலே நீங்க என்ன முதல்ல மனசுல கொண்டு வரணும் தெரியுமா? நான் என்ன செய்யப்படுகிறேன்? பராமரிக்கப்படுகிறேன். அவர் எப்படி பராமரிப்பார் தெரியுமா? எப்படி பராமரிப்பார் தெரியுமா? ஏசாயா 27:3, கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். ஆண்டவருக்கு நைட் டியூட்டி, இன்னொருத்தங்களுக்கு பகல் டியூட்டி கிடையாது. ஹல்லேலூயா. அதனாலதான் கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுவார்ல, இமைப்பொழுது என் முகத்தை மறைத்தேன். ஊழியத்தின் ஆரம்பத்தில் ஆண்டவர்கிட்ட அதை வச்சுதான் பாடினேன். இமைப்பொழுதும் முகம் மறைத்தாலும் என்னால் வாழ முடியாதையா, என்னால் வாழ முடியாது. பராமரிக்கிறார். எதற்காக பராமரிக்கிறார்? யோபு கிட்ட கேட்கலாமா எதற்காக பராமரிக்கிறார்னு? யோபு சொல்லுவார், எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்ற. எப்படிங்க இருக்கும்? ஆயத்தம் பண்ணி வச்சுட்டு அந்த நன்மை அடைய இல்லைன்னா, ஏங்க நம்ம ஒருத்தங்களுக்கு வீட்டில் சாப்பாடு ரெடி பண்ணி வைக்கிறோம், அவங்க வரலன்னா? ஆமென். அவர் ஆயத்தம் பண்ணுகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன்னு சொல்றார். ஏன்னா அவருக்கு தெரியுது, அவர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கில் என் வாழ்க்கை முடிவடைய கர்த்தர் விட மாட்டார். எசேக்கியா ராஜா சொல்றார், ஆண்டவரே பொழுது விடியும் போது நான் இருக்க மாட்டேன் என்று. பொழுது விடிந்து பார்த்தா ஆள் இருக்கிறார். அவர் சொல்ற, நான் என்ன சொல்லுவேன்? அவர் எனக்கு வாக்கு தந்தார்,
அந்த பிரகாரமே செய்தார். நாம் உயிரோடு இருக்கிறோம் என்றாலே நம்ம மனசுல முதல்ல என்ன வரணும் தெரியுமா? நான் பராமரிக்கப்படுகிறேன், அவர் என்னை பராமரிக்கிறார். இரண்டாவது நம்ம மனசுல என்ன வரணும் தெரியுமா? அவர் நமக்காக பரிந்து பேசுகிறார். லூக்கா 13வது அதிகாரம் அதனுடைய 7, 8, 9 வசனங்களை வாசியுங்கள். அப்பொழுது 6 முதல் வாசியுங்கள். அப்பொழுது அவர் ஒரு உவமையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன். 3 வருஷமாய் அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இதை வெட்டி போடு, நிலத்தை ஏன் கெடுக்க, இதை நிலத்தை ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான். அப்போ இங்கே இந்த மரம் வெட்டி போடப்பட வேண்டிய மரம் வெட்டி போடாமல் இருக்க காரணம் என்னவென்றால், ஒருவர் பரிந்து பேசுகிறார். நாதன் வலப்புறத்தில் நாதன் நீர் ஏழைக்காய் தாதன் வலப்புறத்தில் பாதம் வேண்டியே நிற்கும். நல்ல புரிந்து கொள்ளுங்கள், நான் ஏன் உயிரோடு இருக்கிறேன்? அவர் என்னை பராமரிக்கிறார். ஒரு பக்கம் பராமரிக்கிறார், இன்னொரு பக்கம் பரிந்து பேசுகிறார். பரிந்து பேசுகிறார். அதனாலதான் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் அவர் பிதாவின் வலது பாரிசத்திலிருந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் என்று 1 யோவான் 2:1 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பரிந்து பேசி எத்தனை முறை நாம் தப்பு சொல்றார், இன்னமும் தப்பி இருக்கிறோம். நம்ம எந்த அளவுக்கு நன்றியுள்ளவர்களா இருக்கிறோம். அல்லேலூயா. நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் என்னையும் நேசித்தீர். ஆமே. நன்மை ஒன்றும் தெரிஞ்சவங்க பாடுங்க. எஸ். என் இயேசுநாதா என் ஜீவன் நானாலும் சாமானாலும் பின்பற்று. இதுதாங்க உண்மையான அர்ப்பணிப்பு. ஆண்டவர், நீங்க என்ன, ஆண்டவர் என்னையும் ஒரு பொருட்டா, உங்களுக்காக யாரெல்லாம் பரிந்து பேசுவாங்க? உங்களுக்காக எத்தனை பேர் பரிந்து பேசுவாங்க? எத்தனை பேர் இருக்கிறாங்க? வீட்டில் ஃபங்க்ஷன் வைங்க, 1000 பேர் வருவாங்க. ஆனா உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா பரிந்து பேசணும், ஜாமீனுக்கு நிக்கணும். எத்தனை பேர் வருவாங்க? எல்லா உறவுகளை சுத்தி அப்பம் பாருங்க, தேடியும் காணாதிருப்பீர்கள். ஆமே. அந்த இடத்துல நிக்கிறார் இயேசு, நிக்கிறார் பரிந்து. ஐயா இருக்கட்டும், இருக்கட்டும் அப்படிங்கிறார். அவர் இருக்கட்டும், அந்த மரம் இருக்கும். அவர் இருக்கட்டும் சொன்னதுனாலதான் இருக்கட்டும், இருக்கட்டும், இருக்கட்டும். அல்லேலூயா. இருக்கட்டும், இருக்கட்டும், இருக்கட்டும். ஆமே. அல்லேலூயா. இதில் பாருங்க, இந்த இதெல்லாம் எடுக்க வருவாங்கல்ல, ஆக்கர்லேருந்து பழைய பிளாஸ்டிக் இதெல்லாம் எடுக்கும்போது, எல்லாத்தையும் எடுக்கும்போது வீட்டில் இருக்கிறவங்க சில பொருளை பார்த்து சொல்லுவாங்க, அது இருக்கட்டும் அப்படிம்பாங்க. அப்படியே எடுத்த எடுப்பில் அப்படியே வச்சுட்டு, அது இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லைன்னாலும் வீட்டு ஓனர்கிட்ட இருந்து இது இருக்கட்டும்னு ஒரு ஆர்டர் வந்துட்டுன்னு வைங்களேன், அது தொட மாட்டாங்க. அது அங்கதான் இருக்கும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் இருக்கட்டும்னு சொன்னதுனாலதான் இன்னமும் தப்பி இருக்கிறோம். தீங்கொன்றும் அணுகாமல் தீபம் அணையாமல் திருக்கரம் கொண்டென்னை ஆதரித்தீர். தீங்கொன்றும் அணுகாமல்
திருக்கரம் கொண்டென்னை ஆதரித்து என்னையா இவ்வளவாய் நீ நேசித்தீர். ஆமென். என்னையா glory உண்மையாய் ருசித்தவங்க கைகளை உயர்த்தி மானேசம் நீர் காண்பிக்க உம் அன்பு கிணை இல்லை, உம் அன்பு கிணை. நாம் ஏன் உயிரோடு இருக்கிறோம்னா அவர் பராமரிக்கிறதுனால, அவர் பரிந்து பேசுகிறதுனால, மூன்றாவது அவர் பாதுகாக்கிறதுனால. ஆமென். ஏசாயா 65வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், ஒரு திராட்சை குலையில் ரசம் காணப்படும் போது அதை அழிக்காதே, அதிலே ஆசீர்வாதம் உண்டென்று சொல்லுகிறபடி நான் என் ஊழியக்காரர் நிமித்தம் அனைத்தையும் அழிக்காதபடி செய்வேன். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க மகன். ஒரு திராட்சை கொலையில ரசம் காணப்படும் போது அதை அழிச்சிடாத, அதில் ஆசீர்வாதம் உண்டு. தலைக்கு கீழே கல் எடுத்து படுத்த யாக்கோபு, ஆண்டவர் அவனை பார்த்து என்ன சொல்ல தெரியும்? உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியில் உள்ள சகல வம்சங்களும் glory. உங்களுக்கு உங்களை குறித்து நம்பிக்கை இருக்கா? ஆமென். ஏன் அழிக்காம வைத்திருக்கிறார்? இதற்குள்ள இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கக்கூடிய ரசத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த காலை வேளையில எத்தனை பேர் சொல்லுவீங்க, எனக்குள்ள ஆசீர்வாதமான ரசத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி ஹalleluya ஹalleluya. ஆண்டவர் ஏன் உயிரோடு வைத்திருக்கிறார்? யாக்கோபு இரத்த சாட்சியாய் மரிக்க காரணமானவன் ஏரோது, அவனை தாக்கினார். ஸ்தேவான் இரத்த சாட்சியாய் மரிக்க காரணமானவன் பவுல், அவனை தூக்கினார். ஆமென். ஏன்? அவனுக்குள்ள ரசம் இருக்கு. அநேகருக்கு ஆசீர்வாதமான ரசம் இருக்கு. ஆண்டவரே, நீர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்லவே, நீர் ஏரோதை அடித்து அவன் புழு புழுத்து செத்தது போல இந்த பவுலை அடிக்கணுமே. இல்ல, அவன் என்னை மகிமைப்படுத்தும்படியான ரசம் அவனுக்குள்ளே இருக்கிறது. ஓ glory. கர்த்தர் பாதுகாக்கிறார், கர்த்தர் பாதுகாக்கிறார். எத்தனை மரண கண்ணிகள் வந்தது, மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் மட்டும் இருந்தது, ஆனால் கர்த்தர் என்னை காப்பாற்றினார் என்று சொல்றவங்க இந்த காலை வேளையில் ஏன் காப்பாற்றினார் தெரியுமா? உனக்குள்ள ரசம் இருக்கிறது, உனக்குள்ள ரசம் இருக்கிறது. ஹalleluya ஹalleluya. நான்லாம் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? ஆமென் ஹalleluya ஆமென். உனக்குள்ள ரசம் இருக்கு. மரியாள் வந்து இயேசு கிட்ட சொல்றாங்க திராட்சை ரசம் இல்லைன்னு. ஆமென். உடனே இயேசு சரி நான் போயிட்டு வரேன். போனாரா? போகல. ஏன்னா அங்க ரசம் இருக்கு. ஆமென். எத்தனை பேர் என்னை விட்டு அவர் போகலன்னு சொல்றீங்க? ஆமென். மரியாள் சொன்னாங்க இல்லை என்று, இயேசு சொன்னார் வரவில்லை என்று. இயேசு இல்லைன்னு சொல்ல மாட்டார், வரவில்லை என்றார். மரியாள் சொன்னாங்க இல்லை, இயேசு சொன்னார் வரவில்லை. வரவில்லைன்னு அர்த்தம் என்ன? வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். glory. காக்கிறார், கர்த்தரனை காக்கிறார். ஆமென். சத்தியத்தை கேளுங்கள். இல்லை என்கிற நிலை வரும் தெரியுமா? அதுக்கப்புறம் தான் பிந்தின ரசமே வெளியே வர போகுது. ஆமென் ஹalleluya. வனாந்திரமே வாழ்க்கையானாலும் கர்த்தர் பக்கம் உண்டு. முந்தின ரசம், எல்லாரும் சொல்லுங்க, முந்தின ரசம் இல்லை, பிந்தின ரசம் சுவை இல்லை. இல்லையா? ஓகே மம்மி, நான் போயிட்டு வரேன். நான் வேற 12 பேரை கூட்டிட்டு வந்துட்டேன்.
சொந்தக்காரன் கல்யாணம்னு சொல்லிட்டு இந்த பேதுருவெல்லாம் அப்படியே பார்க்குறாங்க. ஆமே, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே, இப்போ புலம்ப ஆரம்பிப்பான். அதுக்குள்ள நான் அடுத்த வண்டி ஏறி போயிடுறேன். அப்படி போகல, வரவில்லை. உலகம் எப்பவுமே இல்லைன்னு தான் சொல்லும். அப்பா சொல்லுவார் வரவில்லை. ஆமே, என் வேலை இன்னும் வரவில்லை. அப்போ ரசம் இருக்கு. இந்த வார்த்தையை மெடிடேட் பண்ணும்போது நீ காலையில் ஆண்டவர் பேசுறார், உன்னை நான் என்னைக்காவது இல்லைன்னு சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு. வரவில்லைன்னு தானே சொன்னேன். நீ இல்லைன்னு சொல்லது போல ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற. ஆமென். சபையே இல்லைன்னு சொல்லி இருக்கிறாரா? வரவில்லைன்னு தானே சொல்றாரு. ஆமென். அவர் அங்கேயே நிற்கிறார். அந்த இடம் எப்படி மாறணும் தெரியுமா? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அப்படி மாறணும் அந்த இடம். இதுக்காக தான் வெயிட்டிங். இந்த வீட்டில் இனி ஒரு சத்தம் டாமினேட் பண்ணக்கூடாது. மரியாள் ஸ்பேஸ் கொடுக்கறாங்க ஜீசஸுக்கு. எல்லாரும் ஜீசஸுக்கு ஸ்பேஸ் கொடுக்கறாங்க. இனி இந்த வீட்டில் அடுத்து என்ன நடக்கணும், எது உள்ள வரணும் தீர்மானிக்கிறது கர்த்தர். ஆண்டவரே என்கிட்ட இல்லப்பா இல்லப்பா இல்லப்பா. அவன் சொல்லும் உலகம், அவன்கிட்ட ஒன்றும் கிடையாது. ஃபங்க்ஷனுக்கு இவங்களை கூப்பிடலையா? அவங்கள கூப்பிட்டு எதுக்கு? தேவையில்லாம ஒரு சாப்பாடு தான் வேஸ்ட் ஆகும். அவங்க ஒன்றும் கிடையாது. இல்லை என்று உலகம் சொல்லும் போது ஆண்டவரே எல்லாரும் இல்லைன்னு கையை காட்டிட்டாங்க, மரியாளும் இல்லைன்னு கையை காட்டிட்டாங்க. ஆண்டவர் சொல்லுவார், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், வரவில்லைன்னு தான் சொல்லுவேன். அதன் அர்த்தம் அது வந்து கொண்டு இருக்கிறது. வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அதனுடைய யோவான் 2வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை வாசிங்க. அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் அது எங்கே. இதனாலதான் ரச விஷயத்துல கூட பாருங்க, அவர் செய்கிறத ஒரு கண்ணும் காணவில்லை, ஒரு காதும் கேட்கவில்லை, ஒருவரும் உணரல. இந்த தண்ணீரை எடுத்து கொடுன்னு தான் சொல்றார். அவங்க தண்ணீரை எடுத்து கொடுக்கும் போது பாதி வழியில ரசம் ஆச்சா இல்ல யாருக்கும் தெரியாது. இப்படி நடக்கும். திரும்பி பார்க்கறதுக்குள்ள என்னடா இது, தண்ணியை தானே கொண்டு கொடுத்தோம். திரும்பி பார்த்தா இதுதான் கர்த்தருடைய செயல். நீங்க வேலை வராம அவரை எவ்வளவு உலுக்குனாலும் அப்படிதான் இருப்பார். வேலை வந்துட்டுன்னா நீங்க அப்படி கூப்பிடுறதுக்கு முன்னாடி, அதனால வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே கட்டளை வெளிப்பட்டது. ஆமென். பராமரிக்கிறார், பரிந்து பேசுகிறார், பாதுகாக்கிறார். இவ்வளவு செய்கிறார்னா நிச்சயம் நம்மை காத்திருக்கிற காரியத்தை அடையும்படி செய்வார். சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். காத்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு பாத்தீங்களா, ஒரு காணா ஒரு கல்யாண வீட்டில் ஒரு தண்ணீர் ரசமா மாறுறதுக்கு அந்த வீட்டில் அவருடைய சத்தம் மாத்திரமே உயர்ந்திருக்க வேண்டியதா இருந்தது. அதுபோலதான் காத்திருக்கிறவர்களிடத்துல தேவன் எதிர்பார்க்கிற அநேக காரியங்கள் உண்டு. அதுல ஒரு 4 காரியத்தை வேகமாய் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நல்ல கவனமாய் கேளுங்கள். நம்முடைய காத்திருத்தல் ஏமாற்றமாயிடக்கூடாது. நன்மைக்கு காத்திருந்தோம், தீமை, நியாயத்துக்கு காத்திருந்தோம், நீதிக்கு காத்திருந்தோம், அநியாயம் நடக்குது. சமாதானத்துக்கு காத்திருந்தோம், ஆரோக்கியத்துக்கு காத்திருந்தோம், ஆபத்து. இப்படி ஒரு புலம்பலாயிடக்கூடாது, புலம்பலாயிடக்கூடாது. ஆமென். நான் காத்திருந்த காரியத்தை கர்த்தர் எனக்கு கைகூடி வர பண்ணினார் என்று சொல்லி பாடும்படியாய் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். இப்ப தேவன் நம்மிடத்துல விசேஷமாய் காத்திருக்கிறவர்களிடத்துல எதிர்பார்க்கிற ஒரு 4 காரியத்தை நான் வேகமாய் சொல்லி ஜெபிக்கிறேன். 1, தேவன் உண்மையை எதிர்பார்க்கிறார். உண்மை என்ற வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருந்தாலும் ஆபிரகாம் இடத்திலே கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை நமக்கு பார்க்க முடியும். ஆதியாகமம் 17:1 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுக்கு
99. ஏன் அந்த வயது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது என்று அதுல பல காரணங்கள் இருக்கிறது. ஒரு காரணம் என்னவென்றால், ஆபிரகாமை இனி உன்னால் எதுவுமே செய்ய முடியாது, ஆனால் நான் சர்வ வல்லவர், என்னால் எல்லாமே செய்ய முடியும். இன்னொரு காரணம் இருக்கிறது, ஆபிரகாம் காத்திருந்து 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 வயசாயிட்டு. அவன் காத்திருந்து காத்திருந்து காத்திருந்து. ஆமென். 86வது வயசுல என்ன தருவீர் என்று கேட்டான். 99வது வயசுல எதுவுமே தாங்கன்னே கேட்கல, வேண்டாம் தான் சொல்றார். வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது சிரிக்கிறார். அதன் அர்த்தமே வேண்டாம், நீங்களே அதை வச்சிருங்க. ஹல்லேலூயா. சில பிள்ளைங்க பாருங்க, கேட்கும், கேட்டு கொடுக்கலன்னா அடம்பிடிச்சு கொடுக்கல, சரி என்ன வச்சுக்கோன்னா வேண்டாம். ஆமாம், அப்படிதான் ஆபிரகாம் வேண்டாம், சிரிக்கிறார். இருக்கிறபடி பார்க்குற இஸ்மவேல் நிற்கிறான். இஸ்மவேல் உமக்கு முன்பாக, இந்த இஸ்மவேல் மேட்டர் தான் 13 வருஷம் பேசாம ஆயிட்டேன், திருப்பியா நீ கொண்டு வராத. ஆமென். ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. உண்மை என்கிற காரியம் இங்கே கர்த்தர் என்ன விரும்புகிறார் தெரியுமா? காத்திருக்கிறவர்கள் அவர் பார்வையிலேயே இருக்கணும். அவர் பார்வையிலேயே இருக்கணும். ஆண்டவர் 99 வயது ஆபிரகாம், 75 வயது ஆபிரகாம் சொன்னார், அதை விட்டுட்டு வாங்குறார். 86 வயது ஆபிரகாம் சொல்றார், உன் கூடாரத்தை விட்டு வெளியே வாங்குறார். 99 வயது ஆபிரகாம் சொல்றாரு, உத்தமனாயிரு அப்படிங்கிறார். எனக்கு முன்பாக நீ ஆகார் மேட்டரை உன் லைஃப்ல கொண்டு வருவதற்காக என்னை விட்டு போயிட்ட. ஆண்டவர் பார்வை விட்டு போய்விட்டான் என்பது அடையாளம் என்ன தெரியுமா? அந்த காரியத்தை அவன் ஆண்டவர்கிட்ட வைக்கவே இல்லை. ஆண்டவர்கிட்ட வச்ச ஆண்டவர் எஸ் சொல்லுவார், நோ சொல்லுவாரா? சொல்லுங்க, நோ தான் சொல்லுவார். அதனாலதான் நமக்கு தெரியும் எந்த காரியத்துக்கு ஜெபம் பண்ணணும், எந்த காரியத்துக்கு ஜெபம் பண்ணக்கூடாது நமக்கு தெரியும். ஆண்டவர் பார்வையில் வைக்காம நம்ம எந்த ஒரு காரியத்தை நடப்பித்தாலும் நம்ம பார்வையை விட்டு அகன்று விட்டோம் என்ற அர்த்தம். அதன் அர்த்தம் அந்த உண்மையிலிருந்து விலகிட்டோம். 86 வயசுல கர்த்தர் பிராமிஸ் பண்ணார். 99 வயசு வரை அது இன்னும் தள்ளி போகுது. அதாவது தேவனிடத்தில் கேட்காமல் என் விருப்பத்தையும் எனக்கு சரின்னு தோன்றதையும் நான் ஆண்டவர்கிட்ட வைக்காம நான் செய்யறேன்னா, நானே எனக்கு என்னை எஜமானாக்கி விட்டேன் என்ற அர்த்தம். நம்முடைய விருப்பத்தை செய்வதற்காகவே வழி விலகி போகிறோம். யாக்கோபை குறித்த செய்தியில் இதை நம்ம டீட்டெயிலா கடந்த ஆண்டுல கேட்டோம். கண்டிப்பா உங்களுக்கு மறந்திருக்கும். ஆண்டவர் யாக்கோபை சந்திக்கிறார். எங்க போகணும்னு தெரியாம மாமா வீட்டுக்கு போகணும்னு அனுப்பியாச்சு. எத்தனை இடத்துல கேட்டு விசாரிச்சுட்டு போகணும் தெரியுமா? நம்ம கூகுள் மேப் போட்டாலே தப்பா கொண்டு விடுது. இது போனும் கிடையாது, லெட்டரு கிடையாது, அட்ரஸ் கிடையாது. இந்த ஊர்ல இருக்கிற அவ்வளவுதான். அப்ப விசாரிச்சுட்டு தான் போகணும். இவர் வெளியே போய் பழக்கமும் கிடையாது. இவருக்கு கிச்சனை விட்டா பெட்ரூம், பெட்ரூமை விட்டா ஹாலு, ஹாலை விட்டா கிச்சன், இதை தவிர வேற ஒண்ணுமே தெரியாது. நேரா போறாரு. தலைக்கு கீழே ஒரு கல் எடுத்து வைக்கும் போது கர்த்தர் காண்பித்து கொடுக்கிறார். மேலே வானத்திலிருந்து கீழே பூமி வர ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறதை காண்பித்து கொடுக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, அதுல நிறைய மெசேஜ் இருக்கிறது. அது ஒரு மெசேஜ் என்ன, இங்க பாருப்பா, இந்த பூமியிலிருந்து வானம் வரைக்கும் எனக்கு பாதை போட தெரியுது பாரு. உன் வாழ்வின் பாதை என் கையில் இருக்கிறது. ஆண்டவர் இந்த மெசேஜை கொடுக்கும் போது அவர் எழும்பி தாவீது யாக்கோபு சொல்ற, நான் போகும் இடத்தில் இல்லாம நீர் என்னை காப்பாற்றி. நான் எங்க போனோன்னு கேட்கல. ஏன்னா அவர் மனசுல ஒரு தீர்மானத்தோட வந்திருக்கிறார், எங்க போகணுமோ அங்கதான் போவேன். ஆனா நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே, இந்த இடம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது ஆண்டவர், இந்த இடத்துல நான் வருவேன், இதை நான் தூணாக்குவேன், இங்கே நான் ஆராதிப்பேன். அதோட முடிந்து நான் போற இடத்துல என்னை காப்பாற்றுங்க. இந்த இடத்துல என்ன கேட்டிருக்கணும், நான் எங்க போனோம் ஆண்டவரே.
அவன் ஒரு காரியத்தை மனதில் வைத்து புறப்படும் போது கர்த்தர் சந்திக்கிறார். கர்த்தர் சந்தித்ததும் எல்லாமே பவுல பாருங்க, சபையை துன்புறுத்துறதுக்காக நிருபத்தை வாங்கிட்டு புறப்படும் போது கர்த்தர் அவனை சந்திக்கிறார். சந்திக்கும் போது, ஆண்டவரே நான் வரேன், ஒரு சின்ன ஒர்க் இருக்கு முடிச்சுட்டு வரேன்னு சொன்னார். இல்ல, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். இந்த யாக்கோபை குறித்து வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் இவ்வளவு பேசினதுக்கு அப்புறமும் ஆதியாகமம் 29:1 சொல்லப்பட்டிருக்கிறது, யாக்கோபு பிரயாணம் பண்ணி கீழ்த்திசையாரின் தேசத்தில் போய் சேர்ந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கீழ்த்திசையை நோக்கி ஒருவனுடைய பிரயாணம் ஆண்டவரிடத்திலிருந்து போகிறது என்றாலே அது யாருடைய வழி தெரியுமா? காயினுடைய வழி. ஆமென். ஆதியாகமம் 4:16 அப்படியே காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கான தேசத்தில் குடியிருந்தான். இது அவ கிழக்க போனா தப்பா? அப்படி இல்லை, நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லுகிறேன். அவனா ஒரு பாதையை தெரிந்தெடுத்து போறான் தெரியுமா? அவன் சமூகத்தை விட்டு போறான்னு அர்த்தம். சமூகத்தை விட்டு போய் திரும்பி சந்திக்கும் போது கர்த்தர் பேர் என்னன்னு கேட்பார். சமூகத்தில் இருக்கும் போது முற்பிதாக்கள் பேரை வர சொல்லி ஆண்டவர் பிராமிஸ் பண்ணிட்டு இருப்பார். சமூகத்தை விட்டு போறவன் அவன் பேர் என்ன தெரியாதது போலவே இருப்பார் ஆண்டவர். தெரியாதது போலவே இருப்பார் ஆண்டவர். ஹல்லேலூயா. இங்கே வந்து ஆராதித்து விட்டு வெளியே அவருடையவர்களை அல்லாமல் நாம் அவரை விட்டு விலகி போன ஆண்டவர் தெரியாதது போல இருப்பார். நீதிமொழிகள் நான் கூப்பிடும் போது எப்படி அவங்க கேட்காம இருந்தாங்களோ, அவங்க கூப்பிடும் போது நானும் கேட்காம இருப்பேன். காத்திருத்தல் ஏமாற்றமாக கூடாது என்றால் அவர் பார்வையில் இருக்கணும். அவர் பார்வையில் இருக்கு. அதுதான் தாவீது சொல்லுகிறான், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிற எப்பவுமே. ஆமென். ஹல்லேலூயா. சில பார்த்துருக்கீங்களா, ஸ்பீடா நடப்பாங்க, அதுல ஒரு பைபிள் இருக்கும், சிலர் வந்து ஒரு போட்டோ வச்சிருப்பாங்க, சிலர் ஒரு சிலுவை வச்சிருப்பாங்க, ஸ்பீடா நடப்பாங்க. அது கிட்ட வந்தோன்னே ஸ்லோ ஆயிட்டு என்ன ஒரு பயபக்தி. ஏன்னா கரெக்டா அந்த ஆங்கிள் தான் ஆண்டவர் இருக்கிறார். இப்படியே பார்த்துட்டு இருப்பார். சிலர் அது கிட்ட வந்ததும் ஆமென். இங்க எத்தனை பேர் கும்பிட்டு போட்டு போவாங்க தெரியுமா? நீங்க எத்தனை பேர் எங்கெல்லாம் கும்பிட்டு போடுறீங்க? ஒருத்தங்களை பார்த்தேன் வழியில. ஆமென். எப்பொழுதும் சில பாருங்க, ஏதாவது ஒன்று பேசணும்னு வரும்போது வெளியே வா பேசும், அது நல்லது, இங்கேருந்து பேசக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் நம்ம என்ன நினைச்சிட்டு போறோம் தெரியுமா? இங்கேருந்து பேசினா ஆண்டவருக்கு கேட்கும். இந்த 4 சுவரோட பரலோக நெட்வொர்க் முடிஞ்சிட்டு வெளியே போனா கேட்காது. ஏன்னா சவுண்ட் ப்ரூஃப். நம்ம அப்படி நினைச்சிட்டு இருக்கிறோம். அதனாலதான் அந்த எலியேசர் மேட்டரை உள்ள கொண்டு வந்தார் ஆபிரகாம். ஏன்னா அப்ப பார்வையில் இருந்தார். ஆகார் மேட்டரை உள்ள கொண்டு வரல, ஏன்னா விலகி இருந்தார். எரேமியா 2:31 சொல்லப்பட்டிருக்கிறது, சந்ததியாரே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை சிந்தித்து பாருங்கள். நான் இஸ்ரவேலுக்கு வனாந்திரமும் காரிருளான பூமியுமாக இருந்தேனோ. பின்ன ஏன் என் ஜனங்கள் நாங்களே எஜமான்கள் இனி உம்மிடத்தில் நாங்கள் வருவதில்லை என்று சொல்லுகிறார்கள். நாங்களே எஜமான்கள். நமக்கு எஜமான் யார்? Who is your master? உன்னுடைய எஜமான் யார்? உங்க எஜமான் யார்? அவர் அப்பான்னு சொல்றோம், எஜமானா வைத்திருக்கிறோமா? எஜமான், மாஸ்டர். ஒரு எஜமான் இருக்கிறாருன்னா அவர் சொல்படிதான் செய்யணும். இல்ல நாங்களே எங்களுக்கு எஜமான். இதுதான் என்ன செய்கிறது தெரியுமா? காத்திருக்கிறவருடைய காத்திருத்தல் ஏமாற்றத்தை நோக்கி போய்விடக் கூடாது என்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலே பேசிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய எஜமான் யார்? நீங்க கீழே படிச்சீங்கன்னா தெரியும். 36 பாருங்கள். நீ உன் வழியை மாற்றி இவ்வளவாய் விலகி போகிறது என்ன? நீ அசீரியாவினால் வெட்கப்பட்டது போல எகிப்தினாலும் வெட்கி போவாய். வழியை மாற்றி விலகி போறது காரணம் என்ன? இங்க வானா, இல்ல எங்களுக்கு தெரியும், ஏன்னா நாங்க தான் எங்களுக்கு எஜமான்.
ஹல்லேலூயா. நம்முடைய எஜமான் யாரு? ஆமென். நமக்கு மேல இருந்து நம்மை நடத்துறது யார்? எஜமானனே என் இயேசு எண்ணமெல்லாம் சித்தம் செய்வது. நம்முடைய எஜமான் யார்? நல்ல புரிந்து கொள்ளுங்க. அவர் எனக்கு எஜமானா இருந்தால் நான் ட்ராக்கை மாத்தி மாத்தி போக மாட்டேன். ட்ராக்கு மாறாம நடப்பேன். நான் ட்ராக்கை மாத்தி மாத்தி போயிட்டு இருக்கிறேன்னா எனக்கு யாரை எஜமானா வச்சிருக்கிறேன்? என்னையே. 2வது அதிகாரம் வரைக்கும் அந்த பழத்தை பார்க்கவே இல்லை. அந்த பழத்தை பார்க்க, இந்த பழத்தை புசிக்காது. ஓகே ரைட். ஏன், எதுக்கு? ஒரு கொஸ்டின் கிடையாது. ஏன்னா அவர்களுக்கு எஜமானா இருந்தார். 3வது அதிகாரத்தில் சாத்தான், உனக்கு எதுக்குப்பா இன்னொரு எஜமான், உனக்கு எதுக்குப்பா இன்னொரு தேவன்? நீ ட்ராக்க மாத்து. மூத்த குமாரனுக்கு தகப்பனுக்கு கீழே இருக்கிறது வரைக்கும் ட்ராக் மாற முடியல. எனவேதான் தன் ஃப்ரெண்ட்ஸு கூட ஹாப்பியா இருக்கிறதுக்கு ஒரு மட்டன் பிரியாணி போடுறதுக்கு அப்பா கிட்ட போய் பெர்மிஷன் கேட்கிறான். அப்பா நோன்ட்டார். இவ்வளவுக்கும் தகப்பன் 2 பேருக்குமே சொத்தை பிரிச்சு கொடுக்கிறார். இளையவனை விட மூத்தவனுக்கு தான் ஜாஸ்தியா இருக்கும். அப்படி இருந்து அப்ப அவனுக்கு தான் எல்லாமே, என்னுடையதெல்லாம் எல்லாம். அப்ப அப்பா கிட்ட கேட்காமலே ஆடை அடிச்சிருக்கலாம். அவன் வருத்தத்தை பாருங்க. என் நண்பர்கள் கூட இருக்கிறது ஒரு ஆட்டுக்குட்டியை கூட நீங்க தரல. அவன் ஆளு கேட்டிருக்கிறார் நிறைய. அவர் நோன்ட்டாரு. இன்னைக்கு ட்ரீட் கேன்சல். இன்னைக்கு நீ ட்ரீட் எங்க அப்பா கிட்ட கேட்கிறேன். எல்லாத்துக்கும் இந்த வளர்ந்ததுக்கு அப்புறம் அப்பா கிட்ட போய் கேட்டிருக்கிறான். இளையகுமாரன் அப்படி இல்லை. ட்ரீட்டோ ட்ரீட். கடைசியில் அவனுக்கு மெயின் டிஷ்ஷே தவிடு, அதுவும் கிடையாது. நீ அதை காண்பாய், புசிக்க மாட்டாய். ஆமே. அவனுக்கு நீ யாருக்குனாலும் ட்ரீட் வைக்கலாம். ஆமா. அப்படி இல்லை. நமக்கு எஜமானியா. அதனால கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? 37வது வசனத்தை வாசியுங்கள். நீ உன் கைகளை தலையின் மேல் வைத்து கொண்டு இவ்விடத்திலிருந்து புறப்பட்டு. இதுதான் வெட்கத்தோட. ஐயோ, அடி எப்ப தெரியுமா? இப்படி ஒரு நிலைமை தேவனை ஆராதிக்கிற காத்திருக்கிற ஒருவருக்கும் வரக்கூடாது. இப்படி தலையில கை வச்சு ஐயோ எல்லாம் போச்சு, அப்படி வரவே கூடாது. ஏனெனில் உன் நம்பிக்கைகளை, உனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லல, உன் நம்பிக்கைகளை கர்த்தர் வெறுத்திருக்கிறார். காத்திருக்கிறோம்னால நம்பினதுனால தானே காத்திருக்கிறோம். அந்த நம்பிக்கையை கர்த்தர் நேசிக்கணும். அந்த நம்பிக்கையை கர்த்தர் வெறுத்திடக்கூடாது. அந்த நம்பிக்கையை கர்த்தர் வெறுத்திடக்கூடாதுன்னா நான் ட்ராக்கை மாத்தி மாத்தி இருக்கக்கூடாது. சண்டே ஒரு ஆளா, மண்டே இன்னொரு ஆளா, டியூஸ்டே இன்னொரு ஆள், இப்படி இருக்கக்கூடாது. இப்படி இருந்தா அந்த நமக்கு நம்பிக்கை ஹெவியா தான் இருக்கும். கர்த்தர் தருவார், கர்த்தர். அந்த நம்பிக்கை மேல கர்த்தருக்கு ஒரு வெறுப்பு வந்துடும். நான் எப்படி இருந்தாலும் என் விசுவாச போதம் வெறுத்துருவார். அந்த நம்பிக்கையை வெறுக்கிறார். அவைகளால் உனக்கு காரியம் வாய்க்காது. நீ ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறல்ல, நம்பினா போதும் காரியம் நடக்கணும், நடக்காது அப்படிங்கிறார். இதை படிக்கும் போது ஆண்டு 2 சம்பவத்தை நினைவில் கொண்டு வந்தார். ஒன்று ஓப்பனி பினேகாஸ், இன்னொன்று சகரியா. இந்த ஓப்பனி பினேகாஸ் பாருங்க, நம்பிக்கை வைத்தாங்க. எது மேல தெரியுமா? உடன்படிக்கை பெட்டி மேல. முதல் யுத்தத்தில் பெலிஸ்தியர் கை ஓங்கினதும் 2வது ரெடி ஆகுறாங்க. யுத்தம் பண்ண போகாம வீட்டில் இருந்திருக்கலாம்ல, இல்ல, உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வா. அவ்வளவு நம்பிக்கை. இந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போய் முன்னாடி போனா ஜெயிச்சிருவோம் நம்பிக்கை. முன்னாடி நிக்கிறாங்க. வீட்டில் ஒளிந்து இருக்குல்ல, முன்னாடி நிக்கிறாங்க. ஓப்பனி பினேகாஸ் முன்னாடி நிக்கிறாங்க. அவங்க என்ன நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. ஆமே. இஸ்ரவேலர்கள் எல்லாம் பின்வாங்கி போனாங்க. பின்னாட்கள்ல நமக்கு தெரியும். தாவீது மட்டும் தான் போனார். தாவீது வைத்த அதே நம்பிக்கையை தான் அப்ப இவங்களும் வச்சிருப்பாங்க. முன்னாடி நிக்கிறாங்க. நம்பிக்கை ஸ்ட்ராங். ஆனா அந்த நம்பிக்கையை கர்த்தர் வெறுத்தார். ஏன்னா இவங்க ட்ராக் தெரியல. விசுவாசம் இருந்தா போதும், விசுவாசம் இருந்தா போதும். பாதை கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. எவ்வளவு நம்பிக்கை வச்சிருப்பாங்க ஃப்ரெண்ட்ல. அது யுத்தம்.
இந்த வீடு காண போகல, யுத்தத்துக்கு போறாங்க. ஆமா, உயிரோடு இருந்தா திரும்பி வருவாங்க. அதுவும் அதுல ஒருவனுடைய மனைவி கன்சீவா இருக்கிறான். அவன் அதை சாக்கா சொல்லி வீட்டுல இருந்திருக்கலாம். இல்ல, நான் வரேன். யுத்தத்துல ஃப்ரண்ட் லைன்ல நிக்கிறாங்கன்னா எவ்வளவு நம்பிக்கையை வைத்திருப்பாங்க. அந்த நம்பிக்கையை கர்த்தர் வெறுத்தார். ஏன்னா ட்ராக் சரியில்லை. இனி சகரியாவை பாருங்க. சகரியா, எலிசபெத். இந்த சகரியா பாதை சீரா இருந்தது, ஆனா நம்பிக்கையோ குறைவா இருந்துச்சு. கர்த்தர் சொல்றார், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. சகரியா, எலிசபெத் உங்களுக்கு ஒரு குமாரனை கொடுப்பார், யோவான் பேர் வை. உடனே சகரியா சொல்றான், ஐயோ நான் கிழவன் அப்படிங்கிறான். அவனுடைய நம்பிக்கை ஸ்ட்ராங் இல்லை, ஆனாலும் கர்த்தர் கொடுத்தார். உன் விசுவாசம் ஸ்ட்ராங்கா இருந்து உன் பாதை சரியில்லைன்னா, அதே நேரத்தில் உன் பாதை சரியா இருந்து உன் விசுவாசம் கொஞ்சம் குறைவா இருந்தாலும் கர்த்தர் செய்ய நினைத்தது நான் நம்புறேன் ஃபுல்லா வீட்டுல வார்த்தை எழுதி வச்சு வாசிச்சுட்டு இருக்கிறேன், எல்லாம் செய்யறேன். ஆனா என் ட்ராக் அது வேண்டாம், அதுல மட்டும் கை வச்சிடாதீங்க. நம்பினா போதும். ஓப்பனி பிணைகாசுக்கு இல்லாத நம்பிக்கை நம்மள்ட்ட இருக்கு. ஒரு நாளாவது ஜெபம் பண்ணிருப்பாங்களா அவங்க? ஆனா என்ன நம்பிக்கையில யுத்தத்துல ஃப்ரெண்ட்ல நிக்கிறாங்க. அவங்க போக வேண்டிய ஏலி வீட்டுல இருந்தது போல அவங்களும் இருந்திருக்க வேண்டியதானே. பல காரணங்களை சொல்லி என் மனைவி கன்சீவா இருக்கிறா, இல்ல அவ்வளவு கான்பிடென்ட், அவ்வளவு நம்பிக்கை. ஆனா அந்த நம்பிக்கைக்கு அவங்களுக்கு ஒரு குறைவில்லை, ஆனா பாதை சரியில்லை. ஏன்னா அவங்களுக்கு அவங்களே எஜமான். தீர்க்கதரிசி மூலம் சொல்லப்பட்ட வார்த்தையை தட்டினார்கள். ஏலி மூலம், ஏலி கூப்பிட்டு சொல்றேன், இங்க பாருங்க இப்படி பண்ணாதீங்க, தட்டுனாங்க. நமக்கு நாமே எஜமானா இருந்து நான் கர்த்தரை நம்புறேன், கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், கர்த்தர் சொல்ற அந்த ஒன்ன நான் வெறுக்கிறேன்னு சொல்லல, அந்த நம்பிக்கையே நான் வெறுக்கிறேன் அப்படின்ட்டா. கர்த்தர் வெறுத்துட்டாருன்னு வைக்கல, அது 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 செல்லுபடி ஆகாம போயிடும். துன்மார்க்கருடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பானது. அப்போ என் ஜெபம், துன்மார்க்கத்திலிருந்து ஜெபத்தை ஏறெடுத்த அந்த என் ஜெபத்தை கர்த்தர் அருவருத்துட்டாருன்னா முடிச்சு. அதுக்கு பதில் வராது. எப்படி பதில் வரும்? அருவருப்பு எல்லாம் அப்புறப்படுத்துவோம் அல்லவா? பரலோகத்தில் அருவருப்புக்கு எங்கே ஸ்தானம் இருக்கிறது? அது பரிசுத்த ஸ்தலம் அல்லவா? கர்த்தர் வெறுக்கிற என் நம்பிக்கை கர்த்தர் வெறுக்கிறார்னா என் நம்பிக்கை பரலோகத்தில் எட்டாது. என் ஜெபத்தை கர்த்தர் அருவருக்கிறார்னா என் ஜெபம் பரலோகத்தில் எட்டாது. எனவே தான் கர்த்தர் சொல்கிறார், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு வந்துரு. யோசுவா பிரதான ஆசாரியர் யோசுவா போல வந்து நின்று அவர் மாத்துவார். உருவாக்க ஒப்பு கொடுங்கள். ஆமென். காத்திருத்தல். யாருமே தேவனை ஆராதிக்கிற பிள்ளைங்க இப்படி சொல்லக்கூடாது. ஆரோக்கியத்துக்கு காத்திருந்தோம், ஆபத்து சமாதானத்துக்கு காத்திருந்தோம், இல்ல இப்படி சொல்லிடக்கூடாது என்பதற்காக தான் கடந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை தந்து பேச வைத்துக் கொண்டிருக்கிறார். நீங்க சரியான பாதையை தான் தெரிந்தெடுத்து பயணிக்கிறீங்கன்னா சில தடுமாட்டங்கள் வரும். சகரி எத்தனை வருஷம் அவனுடைய அவிசுவாசத்து நிமித்தம் கர்த்தர் அவன் வாயதான் அடைத்தாரே தவிர எலிசபெத்தின் கற்பத்தை அடைக்கல. என் ஆண்டவர் வந்து சிற்றை என்பது அது தண்டனை அல்ல, அது எனக்கு நன்மை. ஆண்டவர் என்ன பண்ணிருக்கலாம்? கற்பத்தில் அடைச்சிருக்கணும். நீ இப்படி சொன்ன, அவ கற்பத்தை நான் அடைக்கிறேன் இல்ல, வாய் அடைச்சார், கற்பத்தை ஓபன் பண்ணார். ஆனா இவங்களை பாருங்க, ஓ நான் அவ்வளோ நம்பிக்கை வச்சு அந்த நம்பிக்கை அது 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 கர்த்தர் இல்லப்பா எனக்கு வெறுப்பா இருக்குன்னு சொல்லுவார்னா, காயினுடைய காணிக்கை மட்டும் இல்லைங்க, நம்பிக்கை இருக்கு, ஜெபம் இருக்கு, எல்லாமே இருக்கு. அதனால அவைகளால் உனக்கு காரியம் நம்பி. இப்படி பாதை மாற்றவங்களுக்கு கர்த்தர் எப்படி சொல்லுவார் தெரியுமா? என்ன நம்பி ஏமாந்துராது. புதுசா இருக்குல்ல? தான் கேட்டார், ஓப்பனி பிணைகாசுக்குள்ள இல்லாத நம்பிக்கையே ஒன்று இருக்குன்னு கேட்டார். கையெடுத்துட்டேன், அதை டைப் பண்ணவே கையாடுது. அந்த மெசேஜை டைப் பண்ணிட்டு இருக்கோம். அவங்களுக்கு இல்லாத நம்பிக்கையே உனக்கு இருக்கு.
அந்த நம்பிக்கையில பாதி இருக்குமா சபையே? எப்படி முன் ஃப்ரண்ட் லைன்ல நிக்கிறாங்க பாருங்க. ஏன்னா அவங்க என்ன உடன்படிக்கப்பட்டு இருக்கல, எப்படி தோற்போம், எப்படி தோக்க விடுவார், இப்படிதான் நம்பணும். ஆனா அந்த நம்பிக்கையை கர்த்தர் நேசிக்கிறாரா வெறுக்கிறாரா? சகரியா பாருங்க, அவன் டவுட் பண்றான், என்ன ஆண்டவரே. இந்த பிராகாரத்துல நிக்கிறவங்களுக்கு எல்லாம் சந்தேகம் வராது, இந்த உள்ள நிக்கிற மக்களுக்கு தான் சந்தேகம் வரும். ஆனா அப்படி டவுட் பண்ணதுக்கு அப்புறமும் கொடுத்தார் பாருங்க. ஓ, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். 4 சொன்னேன், இல்லை 1 தான் சொன்னேனா? ஆமாம், உண்மை இருக்கணும். அடுத்து நான் சொல்லி விடுகிறேன், இன்னைக்குள்ள மெசேஜ் கிடைச்சிட்டு நம்புறேன். 2வது நமக்கு என்ன தேவை தெரியுமா? பொறுமை. எபிரேயர் 10:36 வாசியுங்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கு. அந்த வார்த்தை கவனிச்சிங்களா? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை தேவை. அதை பெறும் வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கணுமா? தேவனுடைய சித்தம். அப்ப என்ன இந்த பொறுமை என்பது எதுக்கு தெரியுமா? என்ன கம்ப்ளீட்டா அவருடைய சித்தத்துக்கு உட்பட்டவனாய் மாட்டுவதற்கு. அப்ப நான் வெயிட் பண்ணணும். நான் இன்னும் மாறல, நான் மாறிட்டேன்னா கர்த்தர் தருவார். அப்ப நான் மாறணும். எப்படி மாறணும்? தேவனுடைய சித்தத்தின்படி செய்வதற்கு. பவுல பாருங்க, நீ போ தமஸ்குவுக்கு போ, அங்க நான் உனக்கு தெரிவிப்பேன். ஒவ்வொன்றாய் தெரிவிக்கிறார். ஒவ்வொரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். எடுத்ததுமே சொல்லி எடுத்ததுமே இல்லை. இந்த பொறுமை. நாம் காணாததை நம்புவோமானால் அதை அடைய பொறுமை நமக்கு தேவையா இருக்கிறது என்று ரோமர் 8:25 சொல்லப்பட்டிருக்கிறது. பொறுமை தேவை. 3வது நம்பிக்கை தேவை. அந்த நம்பிக்கை தான் என்ன தெரியுமா? வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். எபிரேயர் 10:23. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். யோபு 14வது அதிகாரத்திலே ஒரு மரத்தை குறித்து நம்பிக்கை உண்டென்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், 7 முதல் வாசியுங்கள். 14:7 முதல். ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு. வாசிங்க 14:7. அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும், அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும், அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும், இளங்கிளைகள் துளிர்க்கும், அதன் வேர் பழையதாகி, அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் தண்ணீரின் வாசனையினால், ஹalleluya, தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளம் மரம் போல விடும். மரம் பட்டு போனாலும் அதுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. தண்ணீர் வரணும் கூட இல்ல, தண்ணீர் வாசனை, அந்த ஈரம் அடிச்சாலே போதும். ஹalleluya. ஒரு தேவ பிள்ளைக்கு இன்னும் அந்த நம்பிக்கை வர மாட்டேங்குது. என் அப்பா ஒரு வாட்டி என்ன பார்த்தா போதும். யோபின் முகத்தை கர்த்தர் பார்த்தார். இழந்த எல்லாமே ரெண்டத்தனையாய். இந்த நம்பிக்கையை விட்டுறக்கூடாது. எல்லாம் ரைட்டுப்பா, அவர் மட்டும் மனசு வச்சா போதும். அந்த சிலுவையில் தொங்கினவனுடைய நம்பிக்கையை பார்த்தீங்களா? ஆண்டவர், நீர் ராஜ்யத்தில் வரும்போது அந்த புத்தகத்தையும் பெண்ணையும் எடுத்துக்கொண்டு வரவும், வந்து என்னுடைய பெயரை அந்த வரிசையில் எழுதவும், இப்படியா சொன்னா? நீ நினைச்சாலே போதும். நீங்க நினைச்சா எனக்கு ஹெவன். என்ன ஃபெய்த்! அதை அறிக்கையிடணும், அடைய நாடணும். அறிக்கையிட்டு அடையிறதுக்கு போகணும். ஒன்றை நான் கேட்டேன், அதையே. அந்த சுனேமியால பாத்தீங்களா? 2 ராஜாக்கள் 4 எடுக்க வேண்டாம். மகன் மரித்து விடுவான். மரித்து விட்டதும் எலிசாவுக்கு கட்டின ரூம்ல மகனை படுக்க வச்சுட்டு ஓடி போறான். ஓடி போகும்போது வழியில கேயாசி வரான். சுகமா? சுகம்தான். நேரா போயாச்சு, காலில் விழுந்தாச்சு. உடனே எலிசா சொல்றார், இந்த கோலை கொண்டு பிள்ளை மேல போடு. அம்மா விடாது. ஒரே உறுதி, நீங்க வரணும். நீங்க வந்துட்டீங்கன்னா பிள்ளை பிழைச்சிருவோம். என்ன ஸ்ட்ராங்!
அந்த நம்பிக்கை எலிசா கனப்படுத்தினார். எழும்பி போறார். அந்த நம்பிக்கை வீண் போகல. நம்புங்கள், உறுதியாய் நம்புங்கள். நம்பிக்கையை விட்டுறாதீங்க. அறிக்கையிட்டுட்டே இருங்க. கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருத்தல் நல்லது. இல்லைன்னா எதிர்பார்ப்பே இல்லாம இருப்போம். எதிர்பார்ப்பு இல்லாம இருக்கும்போது யோசேப்பு வந்து கதவை தட்டுறாங்க, நீ வா, நான் இங்கேயே இருக்கிறேன், நான் வரல. அடுத்தது யார் என் வஸ்திரத்தை பிடிச்சு இழுக்க போறாங்களோ தெரியல. திருப்பி அதுக்கு நான் பேசாம இல்ல. அவன் புறப்பட்டு வருகிறான். ரெடி. நான் நினைக்கிறேன் அவர் ஏற்கனவே ரிஹர்சல் பார்த்திருப்பாரு ஜெயில. நீ உத்தரவு சொல்லுகிறவனாச்சே, ஐயோ கையும் ஓடல. அப்படி இல்லை, நான் அல்ல, தேவனை தெளிவா அடிக்கிறார். ஆமா, இந்த காத்திருக்கும் காலத்துல நிறைய பிராக்டிஸ் பண்ணிருங்க. அவன் எப்படி சாட்சி சொல்லணும், 4 பேர் வந்து கேட்பாங்க, அப்ப என்ன சொல்லணும், அப்ப பெபேல முடிச்சுட்டு அந்நிய பாஷை பேசிட்டு இருக்க கூடாது. கேட்டா கேட்கிறவங்களுக்கு உன் நம்பிக்கைய பொறுமையா சொல்லு. சாந்தமா நீ உன் நம்பிக்கை என்னன்னு சொல்லுன்னு 1 பேதுரு 3 இருக்கு. கேட்கிறவங்களுக்கு உன் நம்பிக்கையை சொல்லு. நீ அப்படி நம்பிட்டு இருக்கிற, அது நான் நம்புறேன், நீ அதை விசுவாசிக்கலன்னா உனக்கு ஐயோ என்னெல்லாமோ பேசி விட்டுருவோம். அதோடு அவங்க அதை கொஞ்சம் வரணும்னு நினைக்கிறது கூட நம்பிக்கை அறிக்கையிடணும். நீங்க வந்தே ஆகணும். 4வது ரொம்ப முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? சதையான இருதயம் தேவை. ஆமீன். வரல? எசேக்கியேல் 36வது அதிகாரம் 26 முதல் நீங்கள் பார்க்கும்போது 26 உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் அப்படிங்கிறார். இப்படி கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் சொல்றாரு, அதனுடைய 33 முதல் வாசியுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி உங்களை சுத்தமாக்கும் காலத்திலே பட்டணங்கள் குடியேற்றுவிப்பேன், அவாந்தரமான ஸ்தலங்களும் கட்டப்படும், பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாழாய் கிடந்ததற்கு பதிலாக பயிரிடப்படும். பாழாய் கிடந்த இத்தேசம் ஏதேன் தோட்டத்தை போல ஆயிற்றென்றும் அவாந்தரமும் பாழும் நிர்மூலமாயிருந்த பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் குடியேற்றப்பட்டவர்களுமாய் இருக்கிறது என்றும் சொல்லுவார்கள். அடுத்த வார்த்தை, கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிரிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். நல்ல கர்த்தராகிய நான் இதை சொன்னேன். சொன்னதை செய்யணும்னா கர்த்தர் சொல்றார், உன் இருதயம் மாறணும் அப்படிங்கிறார். இந்த கல்லான இருதயம், கல்லான இருதயம் கட்டினம். ஆண்டவர் எதை விரும்புகிற புதிய உடன்படிக்கை என்ன தெரியுமாங்க? கர்த்தர் வார்த்தை எங்க எழுத விரும்புகிறார்? உள்ளத்தில் எழுத விரும்புகிறார். இதுக்கு முன்னாடி வார்த்தை எங்க எழுதி கொடுத்தார்? கல்லில் எழுதி கொடுத்தார். அப்போ புதிய உடன்படிக்கை என்னன்னு அவர் எங்க எழுதுறார்? உள்ளத்துல. உள்ளத்துல எழுதுறான்னு பார்த்தா அங்க என்னதான் இருக்கு? ஆண்டவர் சொல்ற, நான் ஏற்கனவே எழுதிட்டேங்கிறார். இப்போ வார்த்தை எழுதுனதானே நடக்கும். எழுதுறதுக்கு முன்னாடி வேலை இருக்கு. பேப்பர் வேணும்ல, பென்னு ரெடி, எழுதுறவரும் ரெடி, பேப்பர் ரெடி இல்லை. எக்ஸாம் ஹாலில் வெயிட் பண்ணிட்டு இருப்போம். பெல் அடிச்சதும், மேடம் பேப்பர். பேப்பர்லாம் இல்லைப்பா, காத்துல எழுதிட்டு போ அப்படியே சொல்லுவாங்க. இல்லை, பேப்பர் எல்லாமே ரெடி, எல்லாமே ரெடி. ஆண்டவர் சொன்ன, நான் பழைய உடன்படிக்கை பண்ண வரல, அவங்க கூட புதிய உடன்படிக்கை பண்ண வந்து இருக்கிறேன். பழைய உடன்படிக்கை நான் கல்ல எழுதுனேன், இப்ப நான் உள்ளத்தில் எழுத வந்திருக்கிறேன். கல்லான இருதயத்தை எடுத்து. ஆமென். இந்த ஆபரேஷன் பண்ண விட்டு கொடுக்கணும், அக்செப்ட் பண்ணணும். ஆண்டவர், எனக்குள்ள என்ன இருதயம் இருக்கிறது? எனக்குள்ள நான் எனக்குள்ள சொல்லுவேன், நீங்க ஆமா இல்ல என்ன நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஏங்க, ஒருத்தங்களை பார்த்து சிரிச்சா பிரச்சனை சால்வ் ஆயிரும்னா சிரிக்கிறதுல என்னங்க குறைஞ்சு போயிடும்? என்ன வந்தாலும் இவங்களை பார்த்து இந்த இருதய கடினத்து நிமித்தம் கர்த்தர் 40 இயர்ஸ் வெயிட் பண்ணி பார்த்து 40 வருஷமும் இல்லை இப்படிதான் சொன்னதும் அவங்களுக்கு அந்த ப்ராமிஸை ஸ்டாப் பண்றார். என்னுடைய இளைப்பாறுதல்ல பிரவேசிப்பது இல்லை என்று கோபத்தில் ஆணையிட்டு என்கிறார். இளைப்பாறுதல் தான் அவர் கொடுக்கிற ப்ராமிஸை பிளாக் பண்ணிட்டார்.
ஒருத்தங்கள்ட்ட பேசி பிரச்சனை சால்வ் ஆயிரும் அப்படின்னா பேசிருங்க. அவங்க பேசட்டும், நான் பேசுறேன். ஆபிரகாமோடு கர்த்தர் 13 வருஷம் பேசாம இருந்தார். அதற்கு காரணம் கர்த்தரா ஆபிரகாமா? ஆபிரகாம். அதுக்கப்புறம் யார் ஃபர்ஸ்ட் வந்து பேசுறா? கர்த்தர். ஆபிரகாம் ஆகார் ட்ராக் பார்த்து மாறி போயிடுவார். ஆண்டவர் அமைதியாயிருவார் 86 வயசுல. அடுத்து 99 வயசு வரை கர்த்தர் பேசவே இல்லை. 99வது வயசுல கர்த்தரே தான் பேசுறார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி. அதான் முந்திக்கொள்ள பழகணும். நான் இப்படி இருக்கிறதுனால அவங்கள நான் வேதனைப்படுத்துறேன்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். என் வாழ்க்கையில வர வேண்டிய நன்மையை நான் தடுத்துட்டு இருக்கிறேன். நம்முடைய இருதய கடினம் வர வேண்டிய நன்மைகளை வரவிடாதபடிக்கு பிளாக் பண்ணி வைத்திருக்கிறது. நம்ம ஹார்ட்ல ஏதாவது பிளாக்குனாலே ஓடி போய் விழுந்துடுறோம். என்ன வேணாலும் பண்ணிருங்க, இல்ல ஆபரேஷன் தான் பண்ணணும்னாலும் பண்ணிருங்க, ஏன்னா ரொம்ப முக்கியம். அதே போல நம்ம ஹார்ட்னால எவ்வளவு பிளாக் ஆயிருக்கு தெரியுமா? எவ்வளோ பிளாக் ஆயிருக்கு. ஒருத்தங்களை பார்த்து ஒப்புரவு ஆயிட்டோன்னு வைங்களேன், அந்த பிரச்சனை அதோட சால்வ் ஆயிரும்னா ஒப்புரவு ஆயிருங்க. ஏன் நீட்டி 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 நீங்களும் நன்மையை பார்க்கல, தலைமுறைய நன்மையை பார்க்க விட மாட்டேனா? ஆமென், ஹல்லேலூயா. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆமென். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். கல்லான இருதயம் எடுத்து சதையான இருதயம் வைக்கப்படலைன்னா எனக்கு உள்ள என்ன எழுதப்படாது தெரியுமா? வார்த்தை எழுதப்படாது. என் இருதயத்தில் அவரால் வார்த்தை எழுதப்படவில்லை என்றால் என் வாழ்க்கையில் எப்படி அந்த வார்த்தை நிறைவேறும்? புத்தகத்தில் எழுதப்பட்டது என் இருதயத்தில் எழுதப்படும் போது என் தலைமேல் அது உதிக்கும். உதிக்கிற உன் ஒளியினிடத்திலே ராஜாக்கள் வர வேண்டுமானால் புத்தகத்தில் எழுதப்பட்டது உன் இருதயத்தில் எழுதப்பட வேண்டும். அவன் சதையான இருதயம்னா சிம்பிளா சொல்லணும்னா யாவரோடும் சமாதானம். அது இல்லைனாலும் ஏதோ ஒரு பகுதி நமக்கு என்ன இருக்கு சொல்லுங்க? ஏன் அப்படி கல்லா இருக்கிறீங்க? ஏதோ ஒரு பகுதி நமக்கு எப்படி இருக்கு? கல்லா. ஆண்டவர் நமக்காக தம்மை மாட்டுவார் நினைக்கிறீங்களா? அவர் சாயலாக நம்மை முன்குறித்து இருக்கிறார். இந்த சாமுவேலை பாருங்க. சாமுவேல் நியாயாதிபதியா இஸ்ரவேல் நியாயம் விசாரிச்சுட்டு இருப்பார், தீர்க்கதரிசி. அப்ப அவர் முதிர் வயதாகும் போது இஸ்ரவேலர்கள் எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் கேட்பாங்க. சாமுவேல் அவருடைய பிள்ளைகளை வைப்பார். பிள்ளைங்க சாமுவேல் மாதிரி இல்லை. உடனே ராஜா வேணும் கேட்டதும் சாமுவேலுக்கு ரொம்ப கஷ்டம் ஆயிரும். ஏன்னா ஏலியின் பிள்ளைகளை விட சாமுவேல் பிள்ளைங்க பரவாயில்ல. ஆனா ஏலியின் பிள்ளைகள் இருக்கும் போதே இவங்க ராஜா வேணும்னு கேட்கல. அப்ப சாமுவேல் பிள்ளைங்களை வச்சதும் இல்லை எங்களுக்கு ராஜா வேணும் கேட்டதும் ரொம்ப சங்கடம் ஆயிரும். இந்த ஜனங்களுக்காக நான் இவ்வளோ நின்னேனே அப்படி சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட போகும்போது ஆண்டவர் சொன்னா, நீ கவலைப்படாத, அவங்க சொல்றதெல்லாம் செய், அவங்க ஒன்ன தள்ளல என்ன தள்ளுனாங்க அப்படின்னு சொல்லி அதே போல ராஜாவாக ஏற்படுத்தி வைத்த பிறகு சாமுவேல் தன்னுடைய முதிர் வயதில் எல்லாரையும் கூப்பிடுறார். கூப்பிட்டு ஒரு வார்த்தை கேட்பார் பாருங்க. 1 சாமுவேல் 12வது அதிகாரம் 3வது வசனத்துல சவுலும் இருக்கிறார், அதாவது அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவும் இருக்கிறார். எல்லாரையும் நிறுத்தி வைத்து கேட்கிறார், நான் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன், யாருடைய கழுதையை எடுத்துக்கொண்டேன், யாருக்கு அநியாயம் செய்தேன், யாருக்கு இடுக்கண் செய்தேன், யார் கையில் பரிதானம் வாங்கி கொண்டு கண்சாடையா இருந்தேன், சொல்லுங்கள், அப்படி உண்டானால் அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன். என்ன ஒரு ஒப்புரம்! சாமுவேலுக்கு தெரியும் அவர் அப்படி செய்யலன்னு. அதை ஜனங்க முன்னாடி எடுத்து வைக்கிறார். உங்களை நான் ஏதாவது கஷ்டப்படுத்தி இருந்தா சொல்லுங்க, உங்களை நான் ஏதாவது காயப்படுத்தி இருந்தா சொல்லுங்க. உறவாடுகிறவனுடைய குவாலிட்டி, ஆவிக்குரிய முதிர்ச்சி இது. சொல்லிட்டு அவர் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது இடி முழக்கம் கேட்கும். கர்த்தரா சாமுவேலுக்காக அப்படி வைராக்கியம் கொண்டு ஜனங்கள்லாம் கதற ஆரம்பிப்பாங்க, ஜனங்கள்லாம் அழ ஆரம்பிப்பாங்க. ஐயா, நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், நாங்கள் உங்களை இப்படி பண்ணிட்டோம், தப்பு பண்ணிட்டோம், நீங்கள் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் சொல்லும் போது அடுத்து சாமுவேல் ஒரு வார்த்தை சொல்லுவார் பாருங்க. 23வது வசனம், நானும் உங்களுக்காக
விண்ணப்பம் செய்யாதிருப்பேன், ஆனால் நான் பாவம் செய்கிறவனாயிருப்பேன். க்ளோரி. அது எனக்கு தூரமாயிருப்பதாக. இதுதாங்க சதையான இருதயம். என்னை காயப்படுத்துறவனுக்காகவும் நான் ஜெபிக்கணும். அப்படி நான் ஜெபிக்காமல் இருந்தால் நான் என்ன செய்கிறவனாயிருப்பேன்? அது எனக்கு அவன் நமக்கு தூரமா இருக்க பார்க்கிறோம். இல்ல, அது அடுத்த வார்த்தை சொல்றாரு பாருங்க, நன்மையும் செவ்வையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன். ஏன்னா அவர் அதை தான் தெரிந்தெடுத்தார். ஆமே. நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம காயப்படுத்தின ஒரு ஆள் நம்ம வேதனையில கத்தும் போது ஆண்டவர் பழி வாங்குவார். ஏன்னா பழி வாங்குதல் கத்தருக்குரியது. அப்படி பழி வாங்கும் போது நம்ம பார்த்து, பதியா கத்தர் எனக்கு என் பக்கம் நிக்கிறார், பதியா பதியா. ஆமே. சாமுவேல் என்ன சொல்றாரு தெரியுமா? அது எனக்கு தூரமா இருப்பதா. நீங்க கஷ்டப்படும் போது நான் ஜெபம் பண்ணாம இருப்பேன்னு நினைக்கிறீங்களா? இதுதாங்க அது சதையான இருதயம். இது மட்டும் நமக்குள்ள வந்துட்டுனா கர்த்தர் பிராமிஸ் பண்ணுகிறார், நான் சொன்னேன், நான் செய்வேன். எத்தனை பேர் எனக்குள்ள அந்த சதையான இருதயம் வேணும்? கண்களை மூடி, முடிந்தால் முழங்கார் படியிட்டு சேர்ல இருக்கிறவங்க அப்படியே இருந்துக்கோங்க. ஒரு 5 நிமிடம் நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா. உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா, உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா, சுகந்த வாசனையா, முகர்ந்து ஆமென், சுகந்த ஆமென், முகர்ந்து. 2 கைகளை உயர்த்தி, தகப்பனே தகப்பனே உம் பீடத்தில் தகன பலியானே, அப்பா அக்கினி இறக்கட்டும். தகப்பனே இந்த கல்லான இருதயத்தெல்லாம் எரிச்சிருங்கப்பா, அதை எடுத்துருங்கப்பா, சதையான இருதயத்தை தாங்கப்பா. அக்கினி முற்றிலும் எரித்து விடும் ஆண்டவரே. விரும்பி கேளுங்க, விரும்பி கேளுங்க. இனி அந்த கல்லான நெஞ்சம், இந்த கல்வாரி முன்னே இந்த கல்லெல்லாம் இல்லாமல் போகட்டும், விளக்கட்டும். வேண்டாத பலவீனங்கள், வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவரே, ஆமென். வேண்டாத மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டும் ஆண்டவரே. Gloria tanama sheke balabara badadara. Hallelujah. பிரியமானவர்களே, ஒரு வார்த்தை கவனிங்கள். அந்த வார்த்தையை அவர் நமக்குள்ள எழுத முடியலன்னா நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு மோசமா இருக்கு பாருங்க. ஆண்டவர் சொல்ல, இனி நான் கல்லில் எழுத மாட்டேங்கிறார். இனி நான் கல்லில் எழுத மாட்டேன். நான் எழுதணும்னா எனக்கு உள்ளத்துல தான் எழுதணும். ஆண்டவர் உள்ளத்துல எழுதுங்க, முடியலப்பா. அங்கேயும் கல்லு தானே இருக்கு, அங்கேயும் கல்லு தானே இருக்கு. ஆண்டவர் வார்த்தை என்னில் எழுதப்படுவதற்கு என்னுடைய இந்த கடினம் தடையா இருக்குமாண்ணா, எடுத்து போடுங்கப்பா. அப்படி ஒப்பு கொடுக்கிறவங்க கைகளை உயர்த்தி, அப்பா உகந்த காணிக்கை சுகந்த வாசனையாய், சுகந்த
சதையான இருதயம் உங்க பார்வையிலே இருக்கணும். பொறுமையா உங்க சித்தத்தை செய்யணும். நம்பிக்கையில உறுதியா இருக்கணும். சதையான இருதயம் உடையவர்களா இருக்கணும். ஆண்டவரே, நீர் எப்படி ஆபிரகாமை சொன்னது போல மாற்றினீரோ அப்படியே எங்கள் வாழ்க்கை மாற்றும்படிக்கு, எங்கள் வாழ்க்கை மாறும்படிக்கு எங்களை புதிதாக்கும் ஆண்டவரே, புதிதாக்கும் ஆண்டவரே. அப்படி ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு ஆசீர்வதிப்பீராக. கிருபை பெருகட்டும். இந்த வாரம் மகிழ்ச்சியின் வாரமாய், ஆசீர்வாதமான வாரமாய் கர்த்தர் மாற்றி ஒவ்வொருவரையும் பாதுகாத்து ஆசீர்வதிங்க. அநேகர் பலவீனத்தோடு இருக்கிறாங்க, சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. கர்த்தர் பலப்படுத்துங்க. கண்மணி போல எல்லாரையும் காத்து கொள்ளுங்கப்பா. கிருபை உண்டாகட்டும். தேவைகள் சந்திக்கப்படட்டும். கர்த்தாவே, வாக்குத்தத்தத்துக்கு நேராய் நடத்தப்பட, அதை சுதந்திரிப்பதற்கு ஏதுவாய் உருவாக்கப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக. எங்கள் நம்பிக்கை நீர் வெறுக்கிறதா இராதபடிக்கு, நீர் விரும்புகிறதாய் காணப்பட கர்த்தர் அனுகிரகம் செய்தருளும். சமாதானத்தோடு ஒவ்வொருவரையும் அனுப்பி சாட்சியாய் கொண்டு வாரும். எல்லா மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும், எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.